யா ஸோ 3.1ல ஃபர்ஸ்ட் செம்மில் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வீடியோவுக்கு வாங்க. ஓகேவா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நாம் இந்த இடத்துல இருக்கோம். 2y² z இந்த இதில் இருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல. செகண்ட்ல வேல்யூஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை டீல் பண்ணலை. இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே பாருங்க -10 x y² z³ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. -10 x y² z³ கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இது எதோட ஆன்சர்? இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஆமாவா? அப்போ +2y² z-ஐயும் இங்க ஏதோ ஒரு நம்பர் வரும். அது என்னன்னு எனக்கு தெரியல. கொஸ்டின் மார்க்ல இருக்கு. xz². இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க? -10 x y² z³ புரிஞ்சவங்க விட்டுருங்க. புரியாதவங்களுக்கு இப்ப நடத்துறேன். புரிஞ்சவங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. புரியாதவங்களுக்கு நடத்திட்டு வந்துடுறேன். ஓகே, இங்க பாருங்க பேசிக் இது என்னன்னு புரியாதவங்களுக்கு. இப்ப இங்க பாருங்க நல்லா கவனிங்க. 2 இன்டூ ஏதோ ஒரு நம்பர் இங்க வரப்போகுது. ஆனா அதோட ஆன்சர் எனக்கு 6 அப்படின்னா இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்? 3. ஆமாவா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த இடத்த நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிளாங்கா விட்டுறேன். இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 எப்படி இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா? ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா போகும்? டிவிஷனா போகுமா? அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? அப்போ இந்த பிராக்கெட்ல போட வேண்டிய நம்பர் என்னது? 3. இப்ப புரிஞ்சுதா? அதை இங்க கிடைச்சிருக்கு பாரு. புரிஞ்சுதா? இது கிளியரா இருக்கா? ஸோ அதே கான்செப்ட் தான்ப்பா. சேம் கான்செப்ட் நம்ம இப்ப இங்க பயன்படுத்த போறோம். என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த நம்பர் பாருங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது நல்லா கவனிங்க. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா அதாவது டு த ரைட் ஹேண்ட் சைட் போச்சு அப்படின்னா என்னவா போகும்? டிவிஷனா போகுமா? புரிஞ்சதா? அப்போ அதை கேன்சல் பண்ணுங்க. இது எத்தனை டைம்ஸ் வரும்? நம்பர்ஸ் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ். பாருங்க y² கேன்சலா? இப்போ இங்க நல்லா கவனிங்க. ஒரு z கேன்சலு. இங்க ஆல்ரெடி 3 z இருக்கு. ஒன்னை கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிறத எழுதுங்க. xz2 is equal to -5 xz². அப்ப இங்க நல்லா பாருங்க. இங்க x இருக்கு, இங்க z² இருக்கு. இங்க x இருக்கு, இங்கேயும் z² இருக்கு. அப்ப ஆனா என்ன இல்ல? -5 தான் இல்ல. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேர்ம் என்னவா இருக்கும்? அந்த மிஸ்ஸிங் டேர்ம் இருந்ததுல அது என்னது? -5 xz². புரிஞ்சதா? இது எப்படி கண்டுபிடிச்சோன்னு? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி பாருங்க. ஓகேவா? ரீப்ளே போட்டு பாருங்க. சரியா? இந்த ஸ்டெப் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, சரி. இன்னொரு இப்போ இது கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா கூட இன்னொரு ஸ்டெப் போறேன் பாருங்க. இப்போ இந்த செகண்ட்ல இன்னொரு தாட்டி இது போடலாம். சரியா? இந்த செகண்ட்ல இருக்கிறது போடலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இங்க நல்லா கவனிங்க. இப்போ இங்க என்ன டேர்ம் இருக்குன்னே எனக்கு தெரியல. இதையும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த டேர்ம் கிடைக்குமா? இங்க நல்லா கவனிங்க. இங்க என்ன டேர்ம் இருக்குன்னே தெரியல. அதையும் x⁴ y³ இதையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது? 4x⁵ y⁴ இது கிடைக்க போதா? இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த டேர்மும் இங்க என்ன டேர்ம் இருக்க போகுதுன்னே தெரியல. இது ரெண்டும் எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்படின்னா நான் இந்த டேர்மை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனேன்னா அது என்னவா மாறும்? மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனா மாறும். ஆமாவா? இப்போ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணு. இங்க 4x இருக்கு. இங்க 5x இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணா எனக்கு ஒரே ஒரு x தான் இருக்கும்ல. இங்க 3x இருக்கு. இங்க 4x இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணா ஒரே ஒரு y தான் இருக்கும். அப்போ இங்க வரக்கூடிய டேர்ம் என்னதுங்க?
4xy. ஆமாவா? இது புரிஞ்சதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல பாருங்க எனக்கு கிடைச்சிருச்சு ஆன்சர். இங்கேயும் கிடைச்சிருச்சு. இங்கேயும் கிடைச்சிருச்சு. ஸோ இங்க என்ன வரும்? -5ன்னு வரும். இங்க என்ன வரும்? 4xyன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நீங்க இந்த இடத்த ட்ரை பண்ணுங்க. இங்க ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதை கைட் பண்றேன். ஓகேவா? ஹோம் ஒர்க். நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களால எல்லா டேர்ம் பாருங்க, இங்கேயும் டேர்ம் இருக்கு, இங்கேயும் டேர்ம் இருக்கு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க கிடைச்சிரும். இப்போ இதை பாருங்க, இந்த இடத்த ஒர்க் பண்ணாம இருந்தோம்ல, இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கிடைச்சிரும். ஓகே, கிளியரா இருக்கா? இப்போ இந்த டேர்மும் போடாம இருந்தோம், இந்த டேர்மும் உங்களுக்கு இப்போ கிடைச்சிரும். ஸோ யூ கேன் ஒர்க் ஆன் இட். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு இமீடியட்டா அதை கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஓகே, பார்ட் 3ல பார்ப்போம். தேங்க்யூ.